ஒரு ஸ்பெஷல் பாக்ஸ் சென்ஸ் அப்படின்ற கம்பெனில நம்மளுக்கு சென்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இந்த பிராண்ட்ல இருந்து எக்கச்சக்க ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து ஒரு 4-5 ப்ராடக்ட்டை பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷலான பெட்டியில் அனுப்பிச்சிருக்காங்க. உங்களுக்கும் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். வர்றா, நம்ம பேர் போட்டிருக்கீங்க மீடியா கிட் அப்படின்றதுனால நம்ம பேர் போட்டே வந்திருக்கு. லெட்ஸ் மேக் சென்ஸ். பார்ப்போம் உங்கள் ப்ராடக்ட் அப்படி இருக்காங்க. ஒரு சின்ன க்ரீட்டிங் இதில் வந்து தமிழ் லாங்குவேஜில் கூட வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. 1 2 3 4 ப்ராடக்ட்ஸ். இது எம்டி பாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகே, 4ல் எதை ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணலாம்? வாட்ச்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வாட்ச் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் அதுக்கு முன்னாடி இதோட பேரே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஐன்ஸ்டீன் 1 எடிசன் 1. நைஸ் பேக்கிங், யூனோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எடிசன் 1 பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த எடிசன் 1க்கான யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, அப்புறம் இதுக்கும் ஒரு சின்ன க்ரீட்டிங். எவ்வளோ பெரிய சார்ஜிங் பேடு. மேக்ஸேவுக்கே டஃப் கொடுக்கும் போல. வாட்சும் பார்க்கறதுக்கு நல்ல லுக்காக இருக்குங்க. லுக் லைக் டீரெக்ஸ். 18,000 ரூபா வாட்ச் டீரெக்ஸ். லைட்டாக அதை பார்க்குற மாதிரியே இருக்குங்க. தூரத்தில் வந்து யாராவது பார்த்தாங்க அப்படின்னா இது என்ன வாட்ச் அப்படின்னு டவுட் தான் வரும். ஸோ டிசைன் 3000 ரூபாய்க்கு உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு பிரைட்டர் டிஸ்பிளே 1.39 இன்ச்சில் AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில், அதாவது இந்த ஆப்போட கனெக்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 150க்கு மேலே உங்களால் மாற்றிக்க முடியும். ஆண்ட்ராய்ட், iOS ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் கொடுக்குறாங்க. என் சாம்சங் வாட்சே பார்த்தீங்க அப்படின்னா iOS சப்போர்ட்லாம் கொடுக்குறது இல்லை. 3000 ரூபா வாட்சுக்கு iOS சப்போர்ட்டும் கொடுத்து அதுக்கு ஆப் கண்ட்ரோல் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா குட். அண்ட் இப்போலாம் யார் வாட்ச் வாங்கினாலுமே முதல் கேள்வி வந்து வாட்ச்ல கால் பேசலாமா அப்படின்னு தான் கேட்குறீங்க. ஸோ இதில் உங்களால் கால் பேசிக்கிற முடியும். ப்ளூடூத் 5.2 கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி இப்படி தான் இருக்கும். பாண்டி சொல்லுங்க. நான் எங்க இருந்து பேசுறேன் தெரியுமா? போன்ல இருந்து பேசுறீங்களா? வாட்ச்ல இருந்து பேசுறீங்களா? அதுதான் இல்ல, ஆபீஸுக்கு வெளியே இருந்து பேசுறேன். இதை தவிர ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு சொன்னாலே இந்த ஃபீச்சர் இல்லாமல் இப்போ எந்த வாட்சும் வர்றது கிடையாது. SpO2, ஹார்ட் ரேட், ஸ்லீப் மானிட்டரிங், ட்ரிங்க் அலர்ட், பீடோமீட்டர், நிறைய ஸ்போர்ட்ஸ் மோடு இதில் கொடுத்துருக்காங்க. மியூசிக் கண்ட்ரோல் இருக்கு, அதே மாதிரி கேமரா கண்ட்ரோல் இருக்கு. உங்க ஃபோனில் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா இங்கே நோட்டிஃபிகேஷன் பார்க்கறது, வெதர் செக் பண்ணுறது, அலாரம் செட் பண்ணுறது, டைமர், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் எங்கேயாவது வாட்சை மறந்து வச்சிட்டீங்க அப்படின்னா அதை ஃபைன் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்ஷன் இங்கேயே இருக்கு. அண்ட் ஆப்பிள் வாட்ச், சாம்சங் வாட்ச் மாதிரி இந்த வாட்ச்ல உங்களால் சாங்ஸை லோட் பண்ணி டேரக்டாக TWS கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்டுக்கிற முடியும். எங்கேயாவது ரன்னிங் வாக்கிங்லாம் போறீங்க அப்படின்னா கையில் ஃபோன் எடுத்துட்டு போகணுன்ற அவசியம் இல்லை. பேட்டரின்னு வரையில பார்த்தீங்க அப்படின்னா 15 நாள் ஸ்டாண்ட் பை. ஃபோனோட கனெக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இதெல்லாம் வர்றதுக்கு பாசிபிள். ஃபோனோட கனெக்ட் பண்ணி கால்லாம் பேசுறீங்க அப்படின்னா 3 நாள் வருமா. அண்ட் IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் இருக்கு. ஸோ தண்ணிக்குள்ள போடுறது, இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு ஓரளவு இந்த வாட்ச் தாங்கும். இதெல்லாம் சேர்ந்து இதோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா 3100 ரூபாய் இன்ட்ரோடக்டரி பிரைஸ். இது எந்த அளவுக்கு ஒர்த் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது கூடவே இன்னொரு வாட்ச் நம்ம பிரிச்சோம். எடிசன் 1 சேம் அதே பேக்கேஜிங்னா எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. 1700 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராப். இதுல என்ன ஹைலைட் அப்படின்னா இதுலயும் கால் பேச முடியும். இதுல கால் பேசினாலும் 3 நாள் பேட்டரி லைஃப் வருமா. அப்புறம் என்னது 3100? அது மட்டும் 1700. அங்கே வந்து AMOLED டிஸ்பிளே இருந்தது. பேட்டரி கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி TWS டேரெக்டாக வந்து அந்த வாட்சில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிற முடியும். லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து மியூசிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாமே இதில் இருக்குது. இதெல்லாமே இதில் கிடையாது. இதில் வெறும் 1.7 இன்ச் IPS LCD டிஸ்பிளே தான். 2.5D கர்வ்டு கிளாஸால் கனெக்ட் பண்ணியிருக்காங்களா. மிச்சப்படி அந்த வாட்சில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர், பேட்டரியிலேருந்து சார்ஜிங்லேருந்து எல்லாமே இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்க போகுது. அதே பிரீத்திங் மோடு, SpO2, ஹார்ட் ரேட்டு, லோட்லோஸ்க்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே இதுலேயும் இருக்குது. ஸோ நோ சேஞ்சஸ். இந்த ஒரு 4-5 டிஃபரன்ஸ்க்காக பார்த்தீங்க அப்படின்னா இது 3100 ரூபா, இது 1700 ரூபா. ஸோ இதில் ப்ளூடூத் 5.1 கொடுத்துருப்பாங்க. இதை யூஸ் பண்ணி டேரெக்டாக நம்ம ஃபோனோட கனெக்ட் பண்ணி இதுலேயும் ப்ளூடூத் காலிங் பேசிக்கலாம். ஓகே, 2 வியரபிள்ஸ் பார்த்தாச்சு. இப்போ 2 ஆடியோ ப்ராடக்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று TWS, இன்னொன்று நெக் பேண்ட். இது வந்து சென்ஸோட ஹென்ட்ரிக் 1. யார் இந்த ஹென்ட்ரிக்? அது தெரியாம நீ எல்லாம் சலூன் கடைக்கு வர? அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு சலூன் கடைக்கு வரதுக்கு என்ன இருக்கு? பேசாத. அண்ட் முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன், இந்த வாட்ச் மட்டும் இல்லை, இவங்க லான்ச் பண்ணிருக்க எல்லா ப்ராடக்ட்டும் 100% மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் அப்படின்றாங்க. டிசைன்ஸ் எல்லாமே யூஎஸ்ல வந்து பண்றாங்களாம். நல்ல ட்ரெயின் பெட்டி மாதிரி எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க. இது எல்லாமே இவங்க லான்ச் பண்ணிருக்க ப்ராடக்ட்ஸ். நல்ல வெயிட்டா இருக்குங்க. ஜிங்க் அலாய் மெட்டல் கேஸாம் ப்ரோ. குவாலிட்டி மிரட்டிட்டாங்க ப்ரோ. யூனிக் டைப் சி சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சின்ன LED லைட் இருக்கு. உண்மையிலே செம்ம இம்ப்ரெஸ் பண்ணிருச்சுங்க. நல்லா இருக்குங்க. யூஸ்வலாக அந்த TWSலாம் கேஸ் போயிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். இந்த இயர்பட்ல அதை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை போலியே. ஃபிட்டிங்கும் சூப்பராக இருக்கு.
எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் 2 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ 10mm டிரைவர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. SBC AAC ஆடியோ கோடெக் சப்போர்ட் இருக்கு. சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் மொக்கையா இருக்குன்னா சத்தியமா எதிர்பார்த்தேன். நான் எதிர்பார்த்ததோட சூப்பரா இருக்கு. பேஸ் நல்லா வருது, சவுண்ட் கிளாரிட்டி நல்லா இருக்கு. நல்லா 100% வச்சாலும் காது இறைச்சலா இருக்கு, ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கா இருக்கு அப்படிலாம் எந்த வகையிலும் ஃபீல் ஆகல. சூப்பரா இருக்கு. கனெக்டிவிட்டிக்கும் உங்க போனோட கனெக்ட் பண்றப்ப டிவியோட கனெக்ட் பண்ணலாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ப்ளூடூத் 5.1 இருக்கு. ஆட்டோ பேரிங் சப்போர்ட் இருக்கு. டச் கண்ட்ரோலுமே சிங்கிள் டேப் வந்து ரைட்ல பண்ணோம் அப்படின்னா வால்யூம் கூடுது, லெஃப்ட்ல பண்ணோம் அப்படின்னா வால்யூம் வந்து இறங்குது. டபுள் டேப் பண்றப்ப வந்து சாங் ப்ளே பாஸ் பண்றது, கால் அட்டென்ட் பண்றதெல்லாம் பண்ணிக்கலாம் போல. ட்ரிபிள் டேப் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து ஆக்சஸ் ஆகுது. நீங்க டைரக்டாவும் பண்ணிக்கிற முடியும். ஹே சிரி, ஹே கூகுள் அப்படிலாம் சொல்லி பண்ணிக்கிற முடியுன்றாங்க. அதை உங்க போன்ல நீங்க செட் பண்ணீங்க அப்படின்னா ஒர்க் ஆகும். பேட்டரியுமே நல்லா தான் இருக்கு. 30 மணி நேரத்துக்கு வந்து கேஸ்ல பேட்டரி கொடுக்குறாங்க, 6 மணி நேரத்துக்கு இயர்பட்ல வந்து பேட்டரி கொடுக்குறாங்க. இதுல ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பெருசா எதுவும் இல்லை. ஃபுல்லா சார்ஜ் ஆக பாத்தீங்க அப்படின்னா 1.5 மணி நேரம் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. IPX5 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல எனக்கு மிஸ்ஸிங்கா படுறது 1700 ரூபாய்க்கு ஒரு ஆப் கண்ட்ரோல் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அது இல்லை அப்படின்னாலும் எனக்கு உங்க கொடுத்துருக்க குவாலிட்டி அண்ட் சவுண்ட் குவாலிட்டி இதுவே இந்த 1700 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபைனல் ப்ராடக்ட் இவங்களோட நெக் பேண்ட். இதோட பேக்கேஜிங்குமே சூப்பராக இருக்கு. சேம் இதே தான். திஸ் இஸ் த நெக் பேண்ட். இந்த ப்ராடக்டோட குவாலிட்டி நல்லா இருக்கு. இங்கே யூஸ் பண்ணியிருக்க ரப்பரும் சரி, இங்கே யூஸ் பண்ணியிருக்க அந்த ஒயர் குவாலிட்டியும் நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த கம்பெனி ட்ரூக்கு மினிலாம் அடிச்சு தூக்கி சாப்பிட்டு போயிரும் போலையா. இப்போ இந்த நெக் பேண்ட்ல என்ன ஃபீச்சர் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ளூடூத் 5.2 கொடுத்துருக்காங்க. இன்டெலிஜென்ட் இன்ஸ்டன்ட் பேரிங் சப்போர்ட் இருக்கா. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து கனெக்ட் ஆகும். அதாவது இந்த நெக் பேண்ட் வந்து இப்போ வந்து ஒரு ஃபோனோட கனெக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி எடுத்து கழுத்தில் போட்டு இந்த மேக்னெட் ஒட்டிக்கிச்சு அப்படின்னா டிஸ்கனெக்ட் ஆயிரும். திருப்பி நான் எப்போ எடுத்து காதில் வைக்கணும் அப்போ தான் கனெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த இயர்பட்ல வந்து அலாய் மெட்டல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் நல்லா இருக்கு. பின்னாடி மேக்னெட் இருக்கு பாருங்க. யூஸ் பண்ண டயத்தில் அப்படி காதிலேருந்து எடுத்து விட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஒட்டிக்கிறோம். பக்கத்தில் கொண்டு போனோம் இதெல்லாம் ஒட்டுது பாருங்க. நைஸ். 12mm டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. SBC ஆடியோ கோடெக் தான் சப்போர்ட் இருக்கு. ஸோ ஆடியோ குவாலிட்டி 1200 ரூபாய்க்கு குட். இதோட ஃபிட்டுமே நல்லா இருக்கு. பேஸ் பயங்கரமாக விழுகுது. ஸோ பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் அப் பண்ண, டவுன் பண்ண, ப்ளே பாஸ் பண்ணுறதுக்கு, வாய்ஸ் அசிஸ்டன்ட்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்குலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக வாய்ஸ் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணுறது அப்படின்னாலும் ஹே சிரி, ஹே கூகுள்லாம் கூப்பிட்டு ஆக்சஸ் பண்ணிட முடியும். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 8 மணி நேரம் யூஸ் பண்ண முடியுமா. அதே மாதிரி 45 நிமிஷம் வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகுமா. அப்படி சார்ஜ் பண்ணுறப்ப 24 மணி நேரத்துக்கான பேட்டரி இருக்குமா. பேட்டரி லைஃப்மே பார்த்தீங்க அப்படின்னா வெரி குட். இதை தவிர 2 கலரில் அவைலபிள் இருக்கு. IPX4 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்கு. விலை அப்படின்னு பார்த்தோம்னா 1200 ரூபாய். ஸோ இந்த நெக் பேண்டில் இந்த 2 வாட்சாக இருக்கட்டும், இந்த TWS எல்லாமே ஒரு ப்ராமிசிங்கான பிரைசிங்க்கு நிறைய ஃபீச்சர்ஸோட லான்ச் பண்ணியிருக்காங்க. 1-2 குறைகள் நம்மளால பார்க்க முடிஞ்சாலும் அவங்க கொடுத்துருக்க அந்த பெஸ்ட் ஃபீச்சர்ஸ், அந்த குவாலிட்டி வந்து நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ணிருது. ஓகே இது இல்லாட்டி என்ன கொடுத்துருக்கத பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்களா அப்படின்ற மாதிரி தான் இந்த 4 ப்ராடக்ட்டுமே எனக்கு தோணுச்சு. ஸோ இதில் எனக்கு பிடிச்ச மாதிரி ரேங்க் பண்ணுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த TWS வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2வது இந்த வாட்ச், 3வது இந்த நெக் பேண்டு, 4வது தான் இந்த வாட்ச். அந்த விலைக்கு ஏற்றாப்புல தான் அந்த ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியோட பேருக்கு ஏற்றாப்புல கொஞ்சம் சென்சிபிளான ப்ராடக்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றி என்ன தோணுதுன்றத சொல்லுங்க. மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு மித்த பிராண்டோட கம்பீட் பண்ணுறாங்க அப்படின்றத லெட்ஸ் see. புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சவர் ஐன்ஸ்டீனா? நியூட்டன் ப்ரோ. நியூட்டன். சாரி நான் ஸ்கூலுக்கு போகலை, மன்னிச்சுக்கோங்க.